உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். மூணு 10/2015 புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. ஷஷ்டி திதி இரவு 9:26 வரை, பின்பு சப்தமி. ரோகிணி நட்சத்திரம் பகல் 1:51 வரை, பின்பு மிருகசிரிச்ச நட்சத்திரம். அமிர்த யோகமானது பகல் 1:51 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 10 வரை. இன்று ஷஷ்டி. முருக வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. கரிநாள் என்பதனால் சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரன் 2இல் அமைய பெற்று 5இல் குரு 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பீர்கள். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனவர் ஜென்ம ராசியில் அமைய பெற்று 4ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் அமைய பெற்றிருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் ராகுவும் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமைய பெற்று ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் படிப்படியாக நிறைவேறி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். சூரியனும் ராகுவும் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமைய பெற்று 3இல் சனி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். சில நாட்களாக இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் கூட படிப்படியாக விலகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகளை விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். துலா ராசி நேயர்களே, குரு செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 2இல் சனி 8இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு ஆகும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எடுக்கும் முயற்சியில் சிறு சிறு தடங்கல்கள் வீண் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, சந்திரனவர் 6இல் அமைய பெற்று 10இல் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.